நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் எனக்கு தந்த இந்த ஆயுசு நாட்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அனுப்பி நாம் அவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். நாம் நம் கையில தேவன் தந்திருக்கிற வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபித்து நாம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம் கர்த்தருடைய வேதம் இப்படியாக சொல்கிறது: உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி கேட்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாம் ஆராதிக்கிற இயேசு, நான் நம்பி இருக்கிற இயேசு, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு, நமக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தின் இந்த பூமியில சிந்தின கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம் மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் மேல் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். உங்கள் மேல் கருணை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் மேல் அன்புள்ளவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களை சுகமாக்க விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்களை உயர்ந்த இடத்துல அமர பண்ண விரும்புகிறார். உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களை தப்பிக்க வைக்க விரும்புகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 4வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் வியாகுலங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள், பொல்லாத மனிதர்கள் எழும்பும் போது அல்லது மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவின் இடத்திற்கு நீ திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், உன்னுடைய இந்த வியாகுலத்தில், இந்த பாடுகளில, இந்த வியாதியில வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய, அனைத்தையும் செய்து முடித்திருக்கிற தேவனாகிய இயேசுவின் இடத்துல திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினாலே, உங்களை கைவிடாதபடி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 38வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதக்காரர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் தாவீது: என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்தை உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறதா? தேவனை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அங்க பாருங்க, ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாத போயிட்டு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், ஆண்டவரே, என் இருதயம் எல்லாம் குழப்பத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, என் இருதயம் குழப்பத்தாலே நிறைந்திருக்கிறது. என் சரீரத்தில் இருந்த பலன் எல்லாம், நம்பிக்கை எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. என்னுடைய கண்களிலே பார்வை குறைந்திருக்கிறது. எதுவும் பார்க்க முடியாத நிலையிலே, எதுவும் மேலும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். என் சிநேகிதரும் என் தோழரும்
என் பாதையை கண்டு விலகுகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வியாதியை கண்டு என் நண்பர்கள் எல்லாம் என் பக்கத்துல வரமாட்டேங்கிறார்கள். என் குடும்பத்தார் எனக்கு இருக்கிற அந்த வியாதியினாலே தூரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த தாவீது தேவனை நோக்கி கதறுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தேவனை கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உன்மேல் மிகுந்த கருணை உள்ளவரா இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேல் அன்புள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த வியாகுலத்துல, இந்த வியாதியில, இந்த நெருக்கத்துல, இந்த போராட்டத்துல, இந்த புலம்பலின் மத்தியில, பலனெல்லாம் இழந்து போய் இருக்கிற அந்த மத்தியில, டாக்டரால் கைவிடப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவிடம் திரும்புங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த தாவீதை போல இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே ஆண்டவரே, எங்கள் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்திலே தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த வியாதியில நான் தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை நோக்கி நீங்கள் கதறுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். உங்கள் தேவைகளை இயேசுவின் இடத்திலே சொல்லுங்கள். உங்கள் விருப்பங்களை இயேசுவின் இடத்திலே சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை இயேசுவின் இடத்திலே சொல்லுங்கள். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினாலே இந்த காரியத்திலே, இந்த பாடுகளிலே, இந்த உபத்திரவத்திலே இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீர் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு இயேசு இருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு இருக்கிறார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு இயேசு இருக்கிறார். உனக்கு நல்ல இடத்துல திருமணத்தை நடத்தி வைக்க இயேசு இருக்கிறார். உன் மகனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பதற்கு இயேசு இருக்கிறார். உன் வியாபாரத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை உண்டாக்க இயேசு இருக்கிறார். எல்லா கடனிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு இருக்கிறார். பாருங்கள், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, நீங்கள் எதை விரும்பி அவர் இடத்துல வேண்டிக் கொள்கிறீர்களோ, என்ன காரியம் உங்களுக்கு வேண்டும் என்று விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர்களோ, தேவனுடைய சமூகத்தை தேடி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அதை உங்களுக்கு தருகிறவரா இருக்கிறார். எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்களா? யாரும் உங்களை கண்டுகொள்ளவில்லையா? உங்களுடைய நம்பிக்கை அற்றவர்களாக இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் நெருக்கமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு கடந்து கொண்டு இருக்கிறீர்களா? தாவீது சொன்னபடி என் கண்களிலே பார்வை மங்கி போயிட்டு என்று உங்களை சுற்றிலும் இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறதா? இனி நான் தப்பிக்க வழியே இல்லை என்று ஒரு முடிவை நீங்கள் எடுத்து விட்டீர்களா? இயேசு இருக்கிறார். உங்களை தப்பிக்க வைக்க இயேசு இருக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை தப்பி வைக்க இயேசு இருக்கிறார். இந்த வியாதிலிருந்து உங்களை காப்பாற்ற இயேசு இருக்கிறார். உங்கள் மகனுக்கு நல்ல இடத்துல ஏற்ற துணையை கொடுத்து வாழ வைக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க இயேசு இருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையா, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் இயேசு. உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. இயேசுவே, என் இருதயத்தில் இருக்கிற இந்த விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிங்க. அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். கைவிட மாட்டார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு காணாம்.
ஆனால் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி, உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி, உங்க ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் போது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய இயேசு இருக்கிறார். ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க. அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். 145வது சங்கீதம் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 145வது சங்கீதம் 19வது வசனம், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். நியாயமான தேவனுக்கு ஏற்ற விருப்பத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறார். படிப்பை குறித்து இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்த கல்வி ஆண்டை குறித்து ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்கள் மகனுக்கு ஃபீஸ் கட்டணும், உங்க மகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய தேவைகள் மத்தியில இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் சூழ்நிலை எல்லாம் எதிராகவே இருக்கிறது. தேசத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா இருக்கிற நம்பிக்கையும் கெட்டு போகும்படியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு, உங்கள் விருப்பத்தின்படியே உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு, உங்க ஊழியத்துக்கு, உங்கள் மகனுடைய வாழ்க்கையிலே, உங்கள் மகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பொருளாதாரத்திலே உங்கள் விருப்பத்தின்படியே செய்வார். கைவிட மாட்டார். பயப்படாதபடி தைரியமாக இருங்கள். 145வது சங்கீதம் 18வது வசனம் பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இயேசுவே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே என்று கூப்பிடுகிற அத்தனை பேர்த்துக்கும் அருகிலே இயேசு இருக்கிறார். தேவ பிள்ளையே, இயேசுவே என்று கூப்பிடும் போதெல்லாம் அவர் வேறு எங்கேயும் இல்லை, உங்க கூட இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பதில் தரும்படியாக, உங்களை கைவிடாதபடி, காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்யும்படியாக, உங்களை வெற்றி அடைய செய்யும்படியாக அவர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 20வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நாம் வாசிப்போம். சங்கீதம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் இப்படிப்பட்ட காரியங்களை இங்கு பார்க்கலாம். பாருங்கள். நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்களை நினைத்து உங்கள் குடும்பம் சந்தோஷப்படும். இன்றைக்கு உங்களை கண்டு, உங்கள் வியாதியை கண்டு, உங்களுக்கு இருக்கிற போராட்டம், நெருக்கத்தை கண்டு ஒருவேளை உங்க மனைவி கலங்கி போய் இருக்கலாம், உங்கள் கணவன் கலங்கி போய் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கலக்கமுடையவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கலாம், உங்களுடைய உறவுக்காரெல்லாம் மிகுந்த பரிதாபத்தோடு கூட உங்களை பார்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு உதவி செய்யும் போது, தேவன் உங்களை கைவிடாதபடி இருக்கும் போது, அவர் உங்களுடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கும் போது, உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் போது, அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போது, நீங்கள் உயரும் போது, நீங்கள் சுகம் அடையும் போது, உங்களுடைய எல்லைகளிலே சமாதானத்தை ஆண்டவராக இயேசு உண்டாக்கும் போது, நீங்கள் கணவன் மனைவியாய் இணைந்து சேர்ந்து சமாதானமாய் வாழும் போது, இந்த மரண படுக்கையிலிருந்து கர்த்தராகிய இயேசு முழு பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது, உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அற்புதத்தை இயேசு செய்வார். தாவீது சொல்கிறபடி, எனக்கு இருக்கிற வியாதியினாலே என் நண்பர்கள் என் பக்கத்திலே வரமாட்டி இருக்கிறார்கள், என் குடும்பத்தார் தூரத்தில் நிற்கிறார்கள் என்று ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த வியாதியில நான் பிழைப்பானோ மாட்டோனோ என்று ஒருவேளை பயந்த சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. இந்த மரண வியாதி வந்து ஆண்டவராக இயேசு உங்களை தூக்கி எடுப்பார். இந்த போராட்டத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அற்புதங்களை செய்கிறவர்
உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவை கூப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு யாருமே உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. தனியாய் இருக்கிறீர்கள், தனியாய் போராடி கொண்டு இருக்கிறீர்கள், தனியாய் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், தனியாய் வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், தனியாக வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். தன்னந்தனியாக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். உபாகமம் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்பி இருக்கிற தேவன் மிகுந்த இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளையே, நீ இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள், சுகத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள், சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள், விடுதலை எதிர்பார்த்து காத்திருங்கள், உயர்வை எதிர்பார்த்து தேவனிடத்தில் காத்திருங்கள். அவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தை எல்லாரும் துதிக்கும்படியாக இயேசு நல்லவர், இயேசு என் மகனை கைவிடவில்லை, இயேசு என் மகளை கைவிடவில்லை, இயேசு என் கணவனை கைவிடவில்லை, இயேசு என் மனைவி கைவிடவில்லை, இயேசு என் குடும்பத்தை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை என்று சொல்லி அப்படி நாமத்தை துதிக்கும்படியாக மகிழ்ந்திருக்கும்படியான அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற யாவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே அருமையான பிரியமானவர்களே, தேவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் 13வது சொல்கிறது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே, இந்த வியாதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர் நீர், இந்த கடலிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர் நீர், இந்த சிக்கலிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர் நீர், இந்த கண்ணீரிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர் நீர், இந்த போராட்டத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்று அவரை பார்த்து சொல்லுங்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் 13வது பாருங்க, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. சொல்லுங்க, ஆண்டவரே, என் மகளை இந்த மரணத்திலிருந்து, மரண வியாதிலிருந்து தூக்கி எடுக்கிற இயேசு நீங்க. என் கணவனை இந்த மரண வியாதிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் நீங்க இருக்கிறீங்க. என் மனைவி இந்த மரண வியாதிலிருந்து தூக்கி எடுக்க நீங்க இருக்கிறீங்க. என் பிள்ளைகளை இந்த மரண வியாதிலிருந்து தூக்கி எடுக்க நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா? இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, இந்த மரண வியாதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து எனக்கு தீர்க்காயசு தர நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டபடியே உங்களுக்கு ஆகும். எந்த வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், அதிலிருந்து தூக்கி எடுக்க இயேசு இருக்கிறாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா போதும். உங்கள் நிலைமைகளை அவர் இடத்துல சொல்லி, உங்கள் விருப்பத்தை அவர் இடத்துல சொன்னால் போதும், உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மகளுக்கு வயதாகி கொண்டே போய்கொண்டிருக்கிறதா? ஏற்ற துணை ஒன்றும் கிடைக்கவில்லையா? ஒருவேளை உங்க மகனுக்கு வயதாகி கொண்டே இருக்கிறதா? ஏற்ற துணை ஒன்றும் கிடைக்கவில்லையா? இயேசு அற்புதங்களை செய்வார். கேளுங்கள், தேவனே, என் மகளுக்கு ஒரு நல்ல துணை கொடும், என் மகனுக்கு நல்ல ஒரு துணை கொடும் என்று கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற யாவருக்கும் அற்புதங்கள் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 41வது அதிகாரம் 13வது இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 41வது அதிகாரம் 13வது நீ என் உத்தம, பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாத என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிரியமானவர்களே, என்றென்றைக்குமே அற்புதங்களை செய்கிற தேவன், என்றென்றைக்கும் உங்களை காப்பாற்றுவார்.
எந்த சூழ்நிலையிலும், எந்த வியாதியிலும், எந்த போராட்டத்திலும், எந்த கண்ணீரின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். யோவான் 14:14 வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு நியாயமாய்ப்படுகிற அத்தனை விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். நீதிக்கு உண்டான விருப்பங்களை, நியாயமான அத்தனை விருப்பங்களையும் ஆண்டவரை இயேசு உங்களுக்கு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அன்னாலை கைவிடாத தேவன், ஆபிரகாமை உயர்த்தின தேவன், குமாரனை தந்து ஈசாக்கை ஆசீர்வாதத்தை 100 மடங்கு பலனை தந்தவர், யோசேப்பை உயர்த்தி வைத்த தேவன். அருமையான பிரியமானவர்களே, 38 வருடமாக வியாதிப்பட்டிருந்த ஆண்டவரே, பெதஸ்தா கொளுத்தொண்டையில கடந்த மனிதனை சுகமாக்கின தேவன், கட்டளோடு கூட தூக்கி கொண்டு வந்தவனை எழும்பி நடக்க பண்ணினவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். உங்களை கைவிட மாட்டார். உங்கள் மன விருப்பத்தை அவர் இடத்துல சொல்லுங்கள். அப்பா, அம்மை துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம். அப்பா, சர்வ வல்லவரே, அண்ட சராசரங்களையும் அடைக்க ஆளுகை செய்கிறவரே, நீர் அற்புதர், கூப்பிடுகிற சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிற தேவன். அப்பா, இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆச்சரியமானவர்களை செய்யுங்க, உயர்த்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலைகளை மாற்றுங்க, எல்லா சஞ்சலங்களும் தவிப்பும் அவர்களை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. அவர்களை பார்க்கிற யாவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். இயேசு அவர்களை சுகமாக்கினார். இயேசு அவர்களை விடுதலை ஆக்கினார். இயேசு அவர்களை வெற்றி அடைய பண்ணியிருக்கிறார். இயேசு அவர்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக கர்த்தர் அற்புதங்களை அவர்கள் செய்யுங்க. உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பெற்றோரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, உடைய பரிசுத்த வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திருக்கிறோம் அப்பா, சோத்திருக்கிறோம். உடைய எல்லைகள் எங்கும் உடைய சமாதானத்தினால் நிரப்புங்க, உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. உடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்களாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நீர் எழும்ப பண்ணிருக்கிற எல்லா திருச்சபை மக்களின் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தேசத்தில் நீர் எழும்ப பண்ணிருக்கிற எல்லா தேவ ஊழியர்கள் மேலும், அவருடைய குடும்பத்தின் மேலும், அவருடைய கணவன் மனைவி பிள்ளைகள் மேலும் உடைய பாதுகாப்பு இருப்பதாக. எல்லா ஊழியக்காரருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. வலதுபுறம் இடதுபுறம் ஆண்டவரை இடம் கொண்டு பெருக பண்ணுங்க. வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள் இருந்த பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த நாட்களை எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கரத்தின் மூலமாக நடப்பதாக நடப்பதாக. ஆண்டவரே, மலை கிராமங்களுக்கு ஆதிவாசி ஜனங்களே, ஆண்டவரே, பழங்குடியின மக்களை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சொத்திருக்கிற இந்திய தேசத்தை ரட்சியும், தமிழ்நாட்டை ரட்சியும் ஆண்டவரே. சொத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் சொன்னீங்களப்பா. உங்க ஆவி ஊற்றுங்கப்பா. எல்லாம் அந்த கொரோனா தொற்றுல ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்கள் மேலும் உங்களுடைய பாதுகாப்பு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த பாதையை எல்லா தேசத்திலும் தடுத்து நிறுத்துவீராக ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பாற்றும்படியாக போராடுகிற எல்லா மருத்துவர்கள் மேல், எல்லா செவிலியர் மேல், எல்லா டாக்டர் மேல், எல்லா துப்புரவு பணியாளர் மேல் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். எல்லா அரசு துறை சார்ந்த எல்லா அதிகாரிகள் மேல், எல்லா பணியாளர் மேல் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளை ஆசீர்வதிங்க, விளைநிலங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் விதைக்கிற விதைக்கு ஆண்டவரே சொத்திருக்கிற 1000 16,000 விளைச்சலை கர்த்தர் தருவீராக.
எங்கள் தேசத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. அப்படி வளர்ப்பு பிராணிகளை கர்த்தர் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.